8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு அவரு? மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகள் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தேன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. 5 வருஷமா ஆளே காணோம் தம்பி, எங்க போயிருந்தீங்க? எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதாவது தலித் பிரச்சனைக்காக அவர் எதற்காக போராடி இருக்கிறார்? ராஜ்மோகனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க. களத்தில் தலித்துகளுக்காக எத்தனை இளைஞர்களை இன்றைக்கு அட்வொகேட்டா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுதே அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்க. அவருக்கு ஓட்டு போடாம திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பிறகு அண்ணனை நாம் தவற விட்டு விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலன்னு பேசினால்தான் நீங்க. புரியுதுங்களா? களத்துல சரியான போராளிகளை உங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக, அவன் கொடுக்கிற அஜெண்டா, அதுக்கு தகுந்த மாதிரி சில நடிப்பு, 2 பட வாய்ப்பு, இதுதான் உங்களுடைய பொழப்பு இல்லையா? எங்கள் அமைச்சரை குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்கள் வேங்கவேல் சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க தலித்துகள் படிச்ச பொழுது புல்லட் ஓட்டின போது நாங்கள் திமுக காலத்துல அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க மாணவர்களை சிறுநீரகம் குடிக்க வச்சது, தொடர்ச்சியாக தலித் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்தது. அண்ணன் திருமா அவர்கள் எத்தனை இடத்தில் பேசியிருக்கிறாரு. தங்களுடைய கொடியை ஏந்த விட மாட்டாங்க, தன் கொடியை ஊண்ட விட மாட்டாங்க, தன்னுடைய பிரச்சனைக்கு கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்திருக்கு பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. தலித்துகளுக்கு நடந்த பொழுது திமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனை எப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க?